பைபிள் வச்சிருக்கீங்கன்னா வெரி குட். 2 வசனத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. திருப்பாடல் 37:5 வேற யாரும் வச்சிருந்தீங்கனாலும் எடுத்துக்கோங்க. 2 வசனத்தை மட்டும் ரெஃபர் பண்ணுவேன். அதுக்கடுத்து ஒரு செயல் செய்வோம், அதை கட்டாயம் எல்லாருமே எந்திரிச்சு என்ன செய்யணும். அதுக்கடுத்து ஒரு வசனம் சொல்லுவேன், அதை முடிச்ச பிறகு திருப்பி எல்லாரும் எந்திரிச்சு நின்று ஒரு செயல் செய்யணும். யாருமே இந்த செயல் செய்ய சொல்லுங்க கூடாது. கூடுச்சு அப்படின்னா யார் உங்களுக்குள்ள இருக்கிறான்? சத்தம் உங்களுக்குள்ள இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். சத்தம். ஹாப்பி ஈஸ்டர் சொல்லுங்க. வெரி குட். முதல் செயல் நம்ம செய்ய போறோம். என்ன செய்ய போறோம் அப்படின்னா, நல்லா கவனிச்சுக்கிறீங்க. யாராவது தூங்குறவங்க பக்கத்துல இருந்தா எழுப்பி விட்டுக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு சிரமமா இருக்கும். நீங்க செய்ய போறது நீங்களா இருக்கிறது, அதனால நீங்க உங்களுக்கு சிரமமா இருக்கும் இல்லையா? எல்லாம் கை தூங்க பார்ப்போம். வெரி குட். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இந்த செயலை நீங்க செஞ்சே ஆகணும். இப்போதைக்கு என்ன செய்ய போறீங்க அப்படின்னா, உங்க பக்கத்துல வலப்பக்கம், இடப்பக்கம், பின்புறம், முன்புறம் இருக்கிற யாரா இருந்தாலும், உங்களுக்கு சொந்தக்காரங்களா இருக்கலாம், சண்டைக்காரங்களா இருப்பான். ஐயோ சாமி 10 வருஷமா நான் பேசுறதில்ல சாமி, எப்படி சாமி என் கையை கொடுக்க சொல்றீங்க அப்படின்னு நினைச்சிடவே கூடாது. அப்படி திரும்பி சொல்லி பாருங்க. ஹாப்பி ஈஸ்டர் சொல்லுங்க. ஹாப்பி ஈஸ்டர். எல்லாருக்கும் சத்தமா 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 ஹாப்பி ஈஸ்டர் சொல்லுங்க. வெளியே, பின்னாடி, முன்னாடி, சைடுல எல்லாரையும் பக்கத்துல இந்த பக்கம் பாருங்க. நல்லா பாத்தியமா அப்படியே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். வெரி குட், வெரி குட். முதல் காரியம் முடிஞ்சிருச்சு, வெற்றிகரமா முடிஞ்சிருச்சு நினைக்கிறேன். யாராவது ஹாப்பி ஈஸ்டர் கை கொடுக்காம இருந்தீங்கன்னா அடுத்த செயல நீங்க மாட்டிக்கிறீங்க. அடுத்த செயல் நான் சொல்ல மாட்டேன். எடுத்து படிங்க பாப்பா. 37வது திருப்பாடல் 5வது வசனம். நல்லா கவனிக்கணும். நான் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் தான் குறிப்பிடப்படுறேன். ஒரு சில வார்த்தைகள் மட்டும். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு அருமையான தலைப்பு நம்ம சிந்திக்க இருக்கிறோம். என்ன தலைப்பு? எல்லாரும் சேர்ந்து படிக்க பார்ப்போம். உயிர்ப்பு, உயிர்ப்பு உனக்காக. நான் உங்களுக்குன்னு சொல்லிட்டேன், அப்ப நீங்க எனக்குன்னு சொல்ல போறீங்க. அப்படிதானே? அப்படித்தானே சொல்லியிருக்கிறோம். உயிர்ப்பு உனக்காக அப்படின்னு சொல்லும் போது இங்க யாரு உங்களுக்கு முன்னாடி நிக்கிறது? நான் தான் நிக்கிறேன். இப்ப நான் உயிர்ப்பு உனக்காக அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த உயிர்ப்பு யாருக்காக? உங்களுக்காக. அப்ப உங்களுக்கும் எனக்கும் அந்த உயிர்ப்பு பங்குண்டு. சொல்லுவோமா அந்த வார்த்தையா? எல்லாரும் சேர்த்து சத்தமா சொல்லுவோமா? சொல்லுவோமா? படிங்க பாப்பா. உன் வழிகளை ஆண்டவரிடம் ஒப்புக்கொடு, அவரை மட்டுமே நம்பியிரு, அவரே உன் சார்பில் என்று செயலாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா பிரைஸ் தி லார்ட். இந்த பக்கம் இருக்கிற பாட்டிங்க பூரா அப்படியே தூங்குறாங்க நினைக்கிறேன். அதனால இந்த சத்தம் வரல. இந்த 2 சத்தமும் நல்ல ஈக்குவலா வருது. சொல்லுங்க பாப்போம். நீங்க மட்டும் சொல்லுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். வெரி குட். இவ்வளவுதான் சத்தம் வருது. பத்தியெல்லாம் பேட்டரி பிடிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் பின்னாடி ஏதாவது பேட்டரி சொல்லி இருக்காங்களான்னு பாத்துக்கிறீங்க. வெரி குட். இப்ப இந்த வார்த்தை எதுக்கு சொன்ன அப்படின்னா, இந்த வார்த்தைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு இல்லையா? இந்த உயிர்ப்பு, இந்த படத்தை பாருங்க. அருமையா செலக்ட் பண்ணிருக்காங்க. கீழே என்ன இருக்கு? யாரு குட்டி இருக்குது? கழுதை குட்டி. சந்தியாகப்பரா ஆல்டர் சர்வீஸ் ரொம்ப க்ளோஸ்ல உட்கார்ந்து இருக்க கூடாது. இதுதான். வெரி குட். அதுக்கு அடுத்து மேல ரசமும் ஆண்டவருடைய அடிபட்ட காயப்பட்ட முகங்கள். அதுக்கடுத்து இயேசு சிலுவையில் இருக்கிறார். அதுக்கடுத்து ஆமா, இந்த மேல இருக்கிற உயிர்த்த ஆண்டவருக்கு கீழே ஆண்டவர் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு நேற்று சாமி அருமையா ஒரு பாட்டு பாடினாங்க. என்ன பாட்டுன்னு யாருக்கா தெரியுமா? திருப்பாடல் 31:5. என்ன பாட்டு? அது என்ன பாட்டு? வெரி குட், வெரி குட். கேள்விக்கு தயாராகிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிறீங்க. கேள்வி இந்த மாதிரி தான் கேட்பேன் நான். அதனால தயவு செய்து நல்லா கேளுங்க. தந்தையே, உன் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். இதைத்தான் செஞ்சார் ஆண்டவர். அதனால இந்த வார்த்தையை அதைத்தான் சொல்லுது. உன் வழிகளை, உன்னை, உன் குடும்பத்தை, உன் கணவனை, உன் மனைவியை, உன் தொழிலை, உன் குடும்பத்தை யாரிடம் ஒப்புக்கொடு? சத்தமா சொல்லுங்க. யாரிடம் ஒப்புக்கொடு? ஆண்டவரிடம் ஒப்புக்கொடு. யாரை மட்டுமே நம்பியிரு? ஆண்டவரை மட்டுமே நம்பியிரு. அதுக்கடுத்து அவரே உன் சார்பில் நின்று செயலாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு காலையில எந்திரிச்ச உடனே மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. எந்திரிச்ச உடனே நம்ம யாரை தேடுறோம்? தேடுறத சொல்லுங்க. கண்ணை வெரி குட். யார சொல்றீங்களே? கண்ணை கூட திறக்க மாட்டாங்க. கண்ணை திறக்க தூக்கம் போயிடும். இந்த 1 நிமிஷம் தூக்கம் போயிடும் இல்லையா? அப்ப என்னத்தை தேடுவோம்? கண்ணு தேடுதோ இல்லையோ, கை எதை தேடும்?
கை எதை தேடும்? போன் இல்லையா? இன்னைக்கு அந்த நவீன உலகத்திற்கு நம்ம பயணிச்சுட்டோம். காலையில எந்திரிச்ச கண்ணை திறந்து என்னுடைய இந்த நாளையும் பொழுதையும் கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லி ஒப்பு கொடுக்க வக்கில்லாத கிறிஸ்தவன் அல்ல. காலையிலே எந்திரிச்சு என் கணவன் பக்கத்துல இருக்கிறாரான்னு தேட பக்கத்துல, என் புள்ள பக்கத்துல இருக்கான்னு தேட எனக்கு தெரியல அப்படின்னா, இன்னைக்கு நான் எந்திரிச்ச உடனே என் கை எதை தேடுது? மொபைல தேடுது. ஆனா யாரை தேடணும்? கட சத்தமா ஆண்டவரை தேடணும். இன்னைக்கு அதை மறந்துட்டோம் இல்லையா? மாற்று கலாச்சாரத்தில் வந்துட்டோம். இந்த உயிர்ப்பு என்ற உன்னதமான வார்த்தை எங்கிருந்து கொடுக்கப்படுகின்றதுங்க? புதிய ஏற்பாட்டில். பழைய ஏற்பாட்டில் இந்த உயிர்ப்பு என்ற வார்த்தையை எந்த புத்தகத்திலும் நீங்கள் தேர்ந்து கொள்ள முடியாது, எடுத்துக்க முடியாது. இந்த உயிர்ப்பு என்ற உன்னதமான அடைமொழிக்கு உயிரோட்டம் கொடுத்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துங்க. அவர் என்ன செஞ்சாரு? இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது, தந்தையே என் ஆவியை உன் கையில் ஒப்படைக்கிறேன், உன் கையில் ஒப்படைக்கிறேன். அப்ப ஒவ்வொரு கிறிஸ்தவனும் காலையில எந்திரிச்ச உடனே, காலையில் எந்திரிப்பவன் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? சொல்லுங்க. இல்ல இல்லையா? அப்ப உண்மையற்ற உலகில, நிதர்சனமற்ற உலகில நம்ம எந்திரிப்போமான்னு தெரியாது, நாளைக்கு இருப்போமான்னு தெரியாது, நாளைக்கு கண்முழிப்போமான்னு தெரியாது, நாளைக்கு அப்பா அம்மாவை பாப்பனான்னு தெரியாது, என் கணவனை பாப்பனான்னு தெரியாது, என் மனைவியை பாப்பனான்னு தெரியாது, என் பிள்ளைய பாப்பனான்னு தெரியாது, நாளைக்கு ரோட்ல நடந்துருவான்னு தெரியாது, நாளைக்கு வீட்டுல தான் உயிரோட இருப்பனான்னு கூட தெரியாது. ஆனாலும் காலையில எந்திரிச்ச உடனே கத்தோலிக்க கிறிஸ்தவன் என்ன செய்யணும்? சொல்லுங்க. ஆமா, எந்திரிச்ச உடனே ஆண்டவரே இந்த நாளையும் பொழுதையும் என்னுடைய கணவனை, என்னுடைய பெற்றோர்களை, என்னுடைய பிள்ளைகளை பார்ப்பதற்கு இந்த நாளை ஒரு கொடையாக கொடுத்தீரே, இன்னொரு நாளை என்னுடைய வாழ்க்கையில் சேர்த்து கொடுத்தீரே, இதற்கு நன்றின்னு காலையில எந்திரிச்ச உடனே முழங்கால் போட்டு சொல்லாதவன் சத்தமா கிறிஸ்தவனா இருக்கவே முடியாதுங்க. அப்ப இன்னையிலிருந்து செய்வீங்க நினைக்கிறேன். அப்படித்தானே? செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? ஆமா, சாகுற வரையும் காலையில எந்திரிச்ச உடனே என்ன செஞ்சிடணும்? எந்திரிச்சோம். ஆமா, காலையில் எந்திரிச்ச உடனே ஆண்டவரே இந்த நாளையும் பொழுதையும் யாருக்கு ஒப்பு கொடுக்கிறேன்? உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எந்திரிக்கணும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா பிரைஸ் தி லார்ட். சில பேரு இந்த கோயிலுக்கு வர மாட்டோம், என் மண்ணில் இருக்கிற கோயிலுக்கு வர மாட்டோம், ஆனா எங்க போக ஆசைப்படுவோம்? அதெல்லாம் எங்க? இங்க இருக்கிற ஒரு 5 அடி டிஸ்டன்ஸ், 5 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்க கோயிலுக்கு என்னால வர முடியாது. ஒரு 500 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு போறேன் அப்படின்னா அது ஆசீர்வாதமா ஆசீர்வாதமற்ற நிலையா? சத்தமா ஆசீர்வாதமா ஆசீர்வாதமற்ற நிலையா? அப்ப என் மண்ணில் இருக்கக்கூடிய தெய்வம், என்னை காக்கக்கூடிய தெய்வம், என் குடும்பத்தை காக்கக்கூடிய தெய்வம், என் பிள்ளைய காக்கக்கூடிய தெய்வம், என் மண்ணில் இருக்கிற தெய்வத்தை நான் மதிக்கல, ஏற்றுக்கொள்ளல, இந்த ஆலயத்திற்கு வர முடியல அப்படின்னா, இங்க இருந்து 500 கிலோமீட்டர் தாண்டி போய் நீ நடந்து போனாலும் சரி, கார்ல போனாலும் சரி, வண்டி பூட்டி போனாலும் சரி, அங்க போய் கிடைக்கிற ஆசீர்வாதமே இருக்காது. உன்னுடைய ஆலயத்தில் நம்பிக்கை என்பது உனக்காக உயிர்த்திருக்கின்றார், உன் மண்ணில் உயிர்த்திருக்கின்றார், உன்னோடு இருக்கின்றார், உன் குடும்பத்தை வழி நடத்துகின்றார், உனக்காக உயிர்த்தவர் உன்னத மாணவர் இந்த இடத்தில் இருக்கின்றார் என்றால், இந்த இடத்துல என் ஆண்டவரை நினைத்து பார்த்து என் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டவனாக இருந்து வாழ்கின்றேன் என்றால், இங்கிருந்து போய் 500 கிலோமீட்டர் போனாலும் அது உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இங்க விடைபெற்று செல், இங்க விடைபெற்று செல். பிரைஸ் தி லார்ட். சத்தமா பிரைஸ் தி லார்ட். அப்ப உனக்கானவன் இந்த மண்ணில் உயிர்த்து இருக்கின்றார், இந்த மண்ணில் உன்னை பாதுகாத்து இருக்கின்றான், உன்னுடைய கஷ்ட நஷ்டங்களில் உன்னோடு இருக்கின்றார் என்றால், இந்த மண்ணில் இந்த ஆலயத்தில் அடியெடுத்து வைக்காதவர்கள் நீ 1000 ஆலயத்திற்கு அடியெடுத்து வைத்தாலும் அது ஆசீர்வாதம் அல்ல. பிரைஸ் தி லார்ட். சத்தமா பிரைஸ் தி லார்ட். சத்தமா பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? புனிதமான இடம் இல்லையா? அடுத்த செயலுக்கு நம்ம உள்ள போக, இந்த இடம் என்ன இடம்? புனிதமான இடம். அப்ப இந்த புனிதமான இடத்துல நம்ம நிக்கிறோம் அப்படின்னாவே, விடுதலை பயண நூல் 5வது அதிகாரம் 3:5 அழகா சொல்லுவோம், மோசே நீ நின்று கொண்டிருக்கின்ற இடம் புனிதமானது. அப்ப இந்த புனிதமான இடத்தில் நீ நின்று கொண்டிருக்கின்றாய் என்றால், இந்த இடத்தின் வழியாக நீயும் உன் குடும்பத்தாரும் உன் பிள்ளைகளும் உன்னுடைய தலைமுறைகளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த இடத்தில் நீங்களும் நானும் அமர்ந்திருக்கின்றோம்.
அப்ப உங்களுக்காகவும் எனக்காகவும் உயிர்த்தவன் இந்த இடத்தில் உண்மையிலே இருக்கிறார் அப்படின்னா அப்படியே எந்திரிச்சிருக்க பார்ப்போம். அப்படியே எந்திரிச்சிருக்க பார்ப்போம். வெக்கப்படாதீங்க, அசிங்கப்படாதீங்க, தூக்கம் வருதுன்னா நினைக்காதீங்க. அப்படியே எந்திரிங்க. வயசானாலும் பரவாயில்ல, எந்திரிச்சுங்க எல்லாரும். உங்க பக்கத்துல நிக்கிறவங்க உங்க மனைவியா இருக்கலாம், உங்க கணவனா இருக்கலாம், உங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், மாமியா இருக்கலாம், மருமகனா யாரா இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம், பக்கத்து அன்பியக்காரங்களா இருக்கலாம், பக்கத்து வீட்டில் உள்ளவங்களா இருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா பிரைஸ் தி லார்ட். இப்ப உனக்காக உயிர்த்தவர் உன்னோடு இருக்கின்றார் என்றால், பிரைஸ் தி லார்ட், உனக்குள் இருக்கின்றார் என்றால், உன்மத்தியில் இருக்கின்றார் என்றால், நீ நிற்பது புனிதமான இடம் என்றால், அப்படியே உங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட பார்த்து ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார் சொல்லி சிலுவை அடையாளம் வரைங்க பார்ப்போம். வெக்கப்படாதீங்க, சிரிக்காதீங்க, சீரியஸா சொல்லி பாருங்க. சிலுவை அடையாளம் போடுங்க. எல்லாருக்கும், பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்கும், பின்னாடி முன்னாடி சைடுல அண்ணன் மாமா மக்கா மச்சா மாமா எல்லாரும் எல்லாரும் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார் சொல்லி அப்படியே உட்காரு. பிரைஸ் தி லார்ட். எல்லாம் ஆசீர்வதிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் இல்லையா? தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, சட்டியில இருந்தா தான் என்னைக்கு ஆசீர்வாதம் இருந்தா தான் அந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். அதுதான் இந்த அடையாளங்க. இந்த ஒரு திரி உங்க என்ட்ரன்ஸ்ல இருந்து இங்க பீடத்துக்கு வந்துச்சு, வெளிப்பீடத்துக்கு வந்துச்சு. இந்த ஒரு திரியில நீங்க எல்லாருமே பகிர்ந்து கொண்டீர்கள், எல்லாருமே ஒளியை பெற்றுக் கொண்டீர்கள். இந்த ஒளி குறைஞ்சிச்சா? குறைஞ்சிச்சா? இல்லையே. அதே போன்றுதான் இந்த இடத்தில் நீ ஆசீர்வாதமா இருக்கின்றாய் என்றால், நீ யாரை ஆசீர்வதிக்கின்றாயோ அந்த மோசேக்கு ஆபிரகாமுக்கு வழங்கிய அதே ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு அளிக்கின்றார். நீ யாரை ஆசீர்வதிக்கின்றாயோ அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். நீ யார் யாருக்கெல்லாம் ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றாயோ அவர்களும் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆசீர்வாதத்தை பெற்ற பிள்ளைங்க இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமா பிரைஸ் தி லார்ட். ஆசீர்வாதத்துக்கு உள்ள இல்லாத பிள்ளைங்க மட்டும் சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். வெரி குட். பரவாயில்ல, உங்க வயசானவங்க தெரியாது, வயசானவங்க தெரியாது, பரவாயில்ல. பட் எல்லாரும் சொல்லணும் இல்ல, அங்க வின் பண்ணோம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா பிரைஸ் தி லார்ட். இதுக்கு அடுத்து ஒரு செயலை செய்ய போறோம். அது நிச்சயமா நோ சொல்லுவீங்க, ஆனா செஞ்சே ஆகணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சத்தமா பிரைஸ் தி லார்ட். கையில எல்லாரும் எழுதி வச்சிருக்கீங்க தானே? அது அடுத்த செயலுக்கான செயல். இப்ப தூங்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? இப்ப அடுத்த வாசகத்தை படிப்போம். நல்லா கவனிங்க. உயிர்த்த ஆண்டவர் உனக்காக உயிர்த்தவர் உன்னோடு இருக்கின்றார் என்பதை இந்த வாசகம் புலப்படுத்தும். நல்லா படிங்க. 139வது திருப்பாடல், 109வது திருப்பாடல் 1 to 3 வசனம். அப்படியே ஜம்ப் பண்ணி 10 வந்துடலாம். இந்த 3 வசனத்தை மட்டும் படிங்க. நல்லா கவனிங்க. நீங்க நிறைய பேர் நினைக்கலாம், நான் சாதாரணமா தானே இருக்கிறேன், என்னோட இயேசு எப்படி வர்றாரு, என்னை எப்படி பார்க்கிறாரு, என்னோட எப்படி பேசுறாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நீங்க கேள்வி கேட்கலாம். இது வரையும் சாமி சாமின்னு சொல்றீங்க. உங்க ஃபாதரை பார்த்து எப்படி சொல்லுவீங்க? அப்படி இங்கிலீஷ்கார குழந்தைங்க கொன்னு எப்படி சொல்லுவீங்க தமிழ்ல? எப்படி சொல்லுவீங்க? ஆமா, அந்த சாமி யாருன்னு அறிந்திருந்தா மட்டும்தான் அந்த சாமி யாருன்னு அவரு உங்களுக்கு கொடுக்க முடியும் இல்லையா? அறிந்திருக்கிறாரு, அதனால ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. அதனால இந்த இடத்துல உங்களை வழிநடத்துவதற்காக இந்த இடத்துல இல்லையா, உங்க குடும்பத்தில் இல்ல, எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து எங்கோ பயின்று உங்களை வழிநடத்து. உங்களை யாருமே தெரியாத இந்த இன மக்களுக்கு நானுமே அப்படித்தான், அந்த சாமியார் அப்படித்தான் இல்லையா? நான் இந்த ஊருக்காரர் நினைச்சீங்களா? இல்ல. எங்க அப்பா அம்மா இங்க இருக்கிறாங்க நினைக்கிறீங்களா? இல்ல, எங்கோ இருக்கின்றார்கள். அப்ப எங்கோ தெரியாத இன மக்கள் மத்தியிலே அவர்களை வழிநடத்துவதற்காக, உங்களை வழிநடத்துவதற்காக இல்லையா, எல்லாவற்றையும் இழந்து அவருக்கு பொண்ணு கிடைக்கல நினைக்கிறீங்களா? அந்த உலகத்துல சிரிக்கிறீங்க. பொண்ணு கிடைக்காம சும்மா சாமியாரா வந்துட்டாரு நினைக்கிறீங்களா? இல்ல, எல்லாவற்றையும் இறைவனுக்காக துறந்து விட்டு இறைவனுடைய பிள்ளைகளை, இறை சமூகத்தை, இறை மக்களை வழிநடத்துவதற்காக இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த இடத்தில் அவர் இருக்கின்றார் என்றாலே அவர் யாரை பிரதிபலிக்கின்றார்? கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்றாருங்க. கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறார். அப்படி உயர்த்தி பாருங்க. இந்த கோபுரத்துக்கு மேல யாராவது உங்க ஊர்ல வீடு கட்டி வச்சிருக்கீங்களா? உயர்த்தி பண்ண மாட்டோம். நம்முடைய கலாச்சாரத்துல பண்ணவே மாட்டாங்க. ஏன்? இந்த கோபுரத்தை தாண்டி 1 இன்ச்சு கூட என்ன செய்யக்கூடாது? என்னுடைய இல்லம் உயரக்கூடாது. ஏன்? உயர்ந்தவர் யாராக மட்டும் இருக்க வேண்டும்?
அதே ஒன்றுதான் கிறிஸ்துவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு, கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டு, கிறிஸ்துவுக்காக அர்ப்பணிக்கப்பட்டு இந்த ஊர்ல தனிக்கட்டையா தனிமரமா இந்த இடத்துல இருக்கிறார் அப்படின்னா, அவர் மீண்டு செயல்படுற அப்படின்னா யாரு? நான் சொல்லல, சின்ன பிள்ளைங்க சொல்லுங்க இல்லையா? இப்ப இந்த வார்த்தை எடுங்க, படிங்க. 1வது அதிகாரத்துல இருந்து நல்லா கவனிங்க. இந்த வார்த்தைகளை சத்தமா படிங்க குட்டீங்களா. ஆண்டவரே, நல்லா கவனிங்க, நான் ரிப்பீட் பண்றேன், எல்லாருக்கும் கேட்கணும்ன்றதுக்காக தான் மைக்ல பண்றேன். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். அவருக்கு தெரியுங்க, அவருக்கு தெரியும். நீ 4 சுவருக்கு உள்ள உட்கார்ந்துட்டு என்ன சேட்டை பண்ற, யார பத்தி பேசுற, யாரு குடும்ப வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு பேசுற, யாருடைய வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக நீ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்றது கூட யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருக்கு தெரியும். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒருபோதும் அதை செய்ய மாட்டார்கள். ஏன்? உயிர்த்தவர் உனக்காக இருக்கின்ற பொழுது, உயிர்த்தவர் உன்னில் இருக்கின்ற பொழுது, உயிர்த்தவர் உனக்காக உன் மத்தியில் இருக்கின்ற பொழுது இந்த சேட்டையை செய்யவே கூடாது. படிக்க தொடர்ந்து, நான் அமர்வதையும் நீ போய் இந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துல உட்கார்ற அப்படின்னாலும் யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? சத்தமா யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியுங்க. ஆண்டவருக்கு தெரியும். நீ எதுக்காக உட்கார்ந்து இருக்கிற, எதுக்கு இங்க இருந்து கிளம்பி அங்க போன, என்னத்துக்காக அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற, எதுக்கு நிக்கிற, அப்புறம் எழுவதையும் நீ எதுக்கு எந்திரிக்கிறன்றது கூட யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியுங்க. என்ன ஏமாத்திடலாம், உங்க பங்குதாமியரை ஏமாத்திடலாம், உங்க வீட்டுக்காரரை ஏமாத்திடலாம், உங்க மனைவியை ஏமாத்திடலாம், உங்க பிள்ளைகளை ஏமாற்றி விடலாம். யாரை ஏமாற்ற முடியாது? உன்னோடு இருப்பவர், உனக்காக இருந்தவர், உனக்காக உயிர்த்தவரை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா பிரைஸ் தி லார்ட். சத்தமா பிரைஸ் தி லார்ட். தூங்குறவங்க மட்டும் பிரைஸ் தி லார்ட். வெரி குட். ஒருத்தர் தூங்குறாரு. தொடர்ந்து படிங்க பாப்பா. நீர் அறிந்திருக்கின்றீர். நல்லா கவனிங்க. ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதையும் எழுவதையும் படுப்பதையும் நீர் அறிந்திருக்கின்றீரே. நீங்க நினைக்கிறீங்களா யாரும் பார்க்கல அப்படின்னு? இல்ல, உன்னோடு இருப்பவர், உனக்காக உயிர்த்தவர், உன்னில் பயணிப்பவர், உன் முன்னால் பயணிப்பவர், உன்னை பாதுகாப்பவர் உன்னோடு இருக்கின்றார். அதற்காகத்தான் இந்த ஊரை பாதுகாக்கிறதுக்குனே ஒருத்தரை பிடையா கொடுத்திருக்கிறார். யார் அவரு? சந்தியாகப்பர். சந்தியாகப்பர். நீ எங்கு சென்றாலும் உன் முன்பம், நீ எங்கு சென்றாலும் உன் பின்பம், நீ எங்கு சென்றாலும் உன் வளவும் இடமும் மேலும் கீழும் இருந்து தாங்கி வழிநடத்துவதற்கென்று புனிதர்கள். புனிதர்கள். நீ தனிமையில் அல்ல. உன் குடும்பம் தனியா இருக்கு நினைக்காத, நீ தனியா இருக்கு நினைக்காத. இல்லங்க, உன்னோடு பயணிப்பதற்காகவே, உன்னோடு பயணிக்க உன் புனிதரை இறைவன் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு பாதுகாவலாக அமர்த்தி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா பிரைஸ் தி லார்ட். அடுத்த வார்த்தை படிங்க. என் நினைவுகளை எல்லாம் நல்ல கவனிங்க. தொலை தூரத்தில் இருந்து ஆய்ந்து அறிந்து கொண்டிருப்பவன் என் இறைவன். என் நினைவுகள், நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்ப கூட எல்லாம் நினைச்சு பாருங்க. நான் பேசுறேன் அப்படின்னா என்னுடைய சிந்தனைய என்னுடைய வாய் வார்த்தைகளோடு இணைத்து நான் எதை பேசணும் அப்படின்னு எழுதி வச்சு பேசல, இல்லையா? எழுதி வச்சு பேசல. என்னுடைய எண்ணங்களை ஆய்ந்து அறிந்து செயல்பட்டுக் கொண்டிருப்பவர் யாரு? என் ஆண்டவர். என் ஆண்டவர் என்னோடு இருப்பவர், எனக்காக மரித்தவர், எனக்காக உயிர்த்தவர் என்னோடு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா பிரைஸ் தி லார்ட். எந்த தெய்வத்திற்கும் நீங்க பயப்படணும் அவசியமே இல்ல. நீ எந்த இடத்துல போய் நிக்கிறியோ அந்த இடத்துல பேய் பிடிச்சவன் நின்னா கூட அதிர்வலை இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா பிரைஸ் தி லார்ட். அதற்கு அப்படியே தொடர்ந்து படிங்க. என் நினைவுகளை எல்லாம் தொலைதூரத்தில் இருந்து ஆய்ந்தறிந்து கொண்டிருக்கின்றீர். அப்படியே 10வது வசனத்துக்கு வாங்க. 10வது வசனத்தை படிங்க. அங்கேயும் உமது கை என்னை நடத்தி செல்லுகிறது. நான் பாதாளம் சென்றாலும், நான் பரலோகம் சென்றாலும் என்னோடு யார் இருப்பாது? ஆண்டவர் இருக்கிறார். என்னும் ஆண்டவர் இருக்கிறார். உயிர்த்த ஆண்டவர் எதற்காக உயிர்த்தார்? உன்னோடு இருப்பதற்காக, உன்னோடு பயணிப்பதற்காக. ஐயோ, கருவறை முதல் கல்லறை வரை முடிஞ்சிருச்சு வாழ்க்கை அப்படின்னு நினைச்சாங்க எல்லாரும். இல்லங்க, கருவறை முதல் கல்லறை முடியல அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக தான் ஆண்டவர் உயிர்த்திருக்கிறாரு. உயிர்த்திருக்கிறார். உன்னோடும் என்னோடும் பயணிப்பதற்கு. நீ எங்கு சென்றாலும், நீ எதை செய்தாலும், மத்தேயு 10:20 எடுங்க. நீ எதை செய்தாலும், நீ எதை பேசினாலும், நீ செய்கின்ற இடத்தில் நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாருங்க.
பேசுவது நீ அல்ல, பேசுவது நீ அல்ல, செயல்படுவது நீ அல்ல. இல்லையா? நிறைய நேரங்கள்ல நம்முடைய அறிவுல நம்ம குடும்பத்தை வழி நடத்துறோம். தப்பு. நீ நினைக்கிறத வழி நடத்தணும்னு நினைக்கிறீங்க, தப்பு. அதுக்காக தான் சொன்னேன், காலையில எந்திரிச்ச உடனே உன்னைய உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளை, உன்னுடைய கணவரை, உன்னுடைய மனைவிய யாருக்கிட்ட ஒப்புக்கொடு? சத்தமா யாருக்கிட்ட ஒப்புக்கொடு? அவரே உன் சார்பில் இன்று செயலாற்றுவார். 10:20 சொல்லுது பாருங்க. ஏனெனில் பேசுவது நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையினுடைய ஆவியே உங்களை செயலாற்ற செய்யும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. மூணாவது செயல் செய்யறதுக்காக நான் உங்களை தயார் பண்ணிட்டு இருக்கிறேன், இல்லையா? அதனால மூணாவது செயல் கட்டாயம் நிச்சயம் பண்ணணும். இல்ல ஃபாதர், செய்ய மாட்டோம் ஃபாதர் அப்படின்னு நினைச்சு ஒதுங்காது. இது உன்னதமான ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக நள்ளிரவு கண்ணை முழிச்சு கூட தியாகம் செய்து கூட இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கோம்னா அந்த ஆசீர்வாதத்தோட நம்ம போகணும். இன்னைக்கு இங்க எரிகிற வெளிச்சம் எங்க எரியணும்? சாமியார் சொன்னாரு, என்ன சொன்னாரு? உயிர்ப்புக்கு அந்த உயிர்ப்பு, அந்த உன்னதன் கீழம் பாடுவதற்கு முன்னாடி என்ன சொன்னாரு? ஆண்டவரே உம்முடைய ஒளி எங்களுடைய இதயத்தில் ஒளிரணும் அப்படின்னு அந்த செயலை செஞ்சு ஆகணும். பிரைஸ் தி லார்ட். நான் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் டைம் எடுத்து தான் சொல்ல, கவலைப்படாதீங்க. சொல்லுங்க, படிங்க. சதுமா உங்கள் தந்தையின் ஆவியே. அதனாலதான் அந்த அனுபவத்தை பெற்ற திருத்தூதர் பவுல் அருமையா சொல்றாருங்க, அருமையா சொல்றாரு. வாழ்வது சத்தமா, வாழ்வது என்னில் வாழ்வது கிறிஸ்துவே. நீ வாழ்வது கிறிஸ்துவே. என்னோடு வாழ்வதற்காக தாங்க உயிர்த்திருக்கிறாரு, என்னோடு வாழ்வதற்கு, இல்லையா? அந்த அனுபவத்தில் நம்ம சொல்ல முடியுமா? பேசுவது நான் அல்ல, செயல்படுவது நான் அல்ல, பார்ப்பது நான் அல்ல, என்னில் இருந்து செயல்பட்டுக் கொண்டிருப்பவரை இயேசுவே. சொல்ல முடியுமா? சின்ன உதாரணம் சொல்ற பாரு. ஓய் குட்டீஸ், பேர் என்ன உள்ள முழிக்குது விளையாண்டுக்கிட்டு. உங்க பேர் என்ன? ஸ்டெஃபி. அப்பா அம்மா இருந்தா கோச்சுக்கிறாங்க. இருக்கிறீங்களா? நான் சென்னையில் இந்த மாதிரி கேள்வி கேட்டேன். அவங்க வேகமாக சொல்லி நான் தான் ஃபாதர் அப்படின்னாங்க. எதுக்குன்னு தெரியாது, இப்போ சொல்லும் போது சிரிப்பீங்க. ஸ்டெஃபியை பார்த்து, ஸ்டெஃபி என் பிள்ளைன்னு நினச்சிக்கிறேங்க. நான் சாமியார்ன்றதை மறந்துருக்கேன். இப்போ என் பிள்ளைன்னு வச்சுக்கிறேங்க. என் பிள்ளைய பார்த்து நான் எரும மாடுன்னு சொன்னா அந்த எரும மாட்டை பெற்றது யாரு? அந்த அம்மா கூட்டத்தில் நான் தான் ஃபாதர். அந்த பெரிய எரும மாடே நான் தான் ஃபாதர், இல்லையா? அப்ப என் பிள்ளைய பார்த்து, என் புருஷனை பார்த்து, என் மனைவியை பார்த்து சனியனே, எரும மாடே, இல்லையா? இது கொஞ்சம் தாங்க சொல்றேன். இதை விட டிக்ஷனரியில இல்லாத வார்த்தைகள்லாம் நீங்க சொல்லுவீங்க, இல்லையா? நீங்க சொல்ற வார்த்தைகள் டிக்ஷனரியில் எங்கேயாவது தேடி கொண்டு வந்துட்டீங்கன்னா நான் பரிசு உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறேன். இருக்கவே இருக்காது. டிக்ஷனரியில இல்லாதது பேசக்கூடிய மக்கள் நம்மளா தான் இருப்போம், கிறிஸ்தவ மக்களா தான், இல்லையா? அப்ப டிக்ஷனரியில இல்லாத ஒன்ன பேசுறேன் அப்படின்னா எந்த ஆவி என்னை இயக்கி கொண்டு இருக்கின்றது, இல்லையா? நேற்று நான் சுருக்கமா சொன்னேன், நம்முடைய பிள்ளைகள் இப்பதான் உள்ள வந்திருக்காங்க. எல்லா பிள்ளைகளையும் சொன்னேன். உண்மையில அருமையா பாராட்டுறேன். இந்த 3 நாள் இங்க இருந்தேன், இல்லையா? 3 நாள் இருந்தது. நிறைய பேர் நீங்க எல்லாரும் வந்தீங்களோ இல்லையோ இங்க வேலை செய்ய. யார் வந்தது? உங்களுடைய இளம் தலைமுறைகள் இப்பதான் உள்ள வர்றாங்கன்னு நினைக்கிறேன். இப்பதான் கொஞ்சம் உள்ள வர நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அவங்களுடைய முடி அழகு, அவங்களுடைய ஆடை அழகு, இதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு தெரியும். முன்னாடியே வந்திருந்தாங்கன்னா என்ன வெட்டப்பட்டிருக்கும்? நல்லா இருக்கும் சாமி, இல்லையா? இப்பதான் வந்திருப்பாங்க. அதனால புகுமுகத்தில் இருப்பாங்க. புகுமுகம்னா என்னது? இப்பதான் கொஞ்ச நாளா வந்திருப்பாங்க. இனிமே போக போக அவங்க என்ன செஞ்சுக்கிடுவாங்க? மாறிக்கிடுவாங்க, இல்லையா? சில பேருடைய முடிவுல பாருங்க. அதுதான் நம்முடைய விசுவாசம். நேற்றே சொன்னேன், இல்லையா? அப்படியே முள்ளப்பன்றி மாதிரியே இருக்கும். 2 சைடு ஒட்ட வெட்டி வைக்கிறிய சாகிற வரையும் வச்சிருவியா? நான் சேலஞ்ச் பண்றேன். முடியுமா? முடியாது, இல்லையா? வளரும் பிள்ளைகள் தடுமாறுகின்றார்களே என்றால் கத்தோலிக்க திருவை ஒரு பெற்றோர்கள் மட்டுமல்லங்க, இன்னொரு பெற்றோரை கொடுத்திருக்கு. யார் அந்த பெற்றோர்? ஞான பெற்றோர். பிள்ளைகள் தடுமாறுகின்ற பொழுது பெற்றோர்களால் அதை திருத்த முடியவில்லை என்றால்
இன்னொரு பெற்றோர்களை கத்தோலிக்க திருவை உங்களுக்கு தாரை வார்த்து கொடுத்திருக்கின்றது. யார் அவர்கள்? ஞான பெற்றோர்கள். ஞான பெற்றோர்கள் என்ன செய்கின்றீர்கள்? ஞானத்திலும் அறிவிலும் பக்தியிலும் பயத்திலும் வளர்க்க வேண்டியவர்கள் நீங்கள் அல்லவா? பெற்றவர்களை தாண்டி இன்னொரு பெற்றோர்களை கத்தோலிக்க திருவை உங்களுக்கு விடையாக கொடுத்திருக்கு. யாரும் அப்படி இல்லாம இருக்கிறீங்களாங்க? ஞான பெற்றோர் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லையா? அன்னைக்கு பேர் கொடுக்கும் போது சும்மா வந்து நிற்பாங்க சாமி, அதுக்கடுத்து சாகும் போது நாங்க சொல்லிக்கிறோம். இல்லங்க, இல்ல. ஒவ்வொரு பிறந்த நாள் வருகின்ற பொழுதும் அவருக்காக ஒரு திருப்பணி எடுக்கிறோமா நினைச்சு பாருங்க. புள்ள இந்த மாதிரி இருந்து அந்த மாதிரி வளரும் பொழுது ஒரு பைபிள் வாங்கி கொடுக்க முடியுதா? இல்லையே. என்ன ஆன்மீகத்திற்கு, என்ன ஞான காரியங்களுக்கு, எந்த ஞான காரியத்தை வளர்ப்பதற்காக நாம் ஞான பெற்றோர்களாக மாறுகின்றோம் நினைச்சு பாருங்க. இன்னைக்கு திருமுழுக்கு இருக்கு, திருமுழுக்கு இருக்கு, எல்லாருமே ஞான பெற்றோர்களா இருப்பீங்க, பெரியவங்க நிச்சயம் இருப்பீங்க. அப்படித்தானே? ஞான பெற்றோர்கள் இல்லாம இங்க இருக்கிறீங்களா? இருக்க மாட்டோம். என்ன ஞான காரியத்துல உங்க பிள்ளைகளை வளர்த்துருக்கீங்க அப்படின்னு பார்க்கணும். இல்லையா? தவறா சொல்றேன்னு நினைச்சுக்க கூடாது. தவறா சொல்றேன்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா இன்னமும் உனக்குள்ள என்ன இருக்கிறான்? சந்தா இருக்கிறான். இது எனக்காக அறிவிக்கப்படுகின்ற செய்தி, எனக்கென்றே கொடுக்கப்படுகின்ற செய்தி, என் ஆண்டவர் எனக்கு உறுத்துகின்ற செய்தி. இல்லையா? நான் பங்குசாமியார் சொல்ல முடியாதுங்க. உடனே என்ன சொல்லுவீங்க? சொல்றது சொல்லுங்க. பங்குசாமியார் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி போட்டு வாங்குறேன்னு நினைக்கிறீங்க, அப்படித்தானே? இல்ல, நான் பங்குசாமியார் இருந்து இந்த மாதிரி பேச முடியாது. நான் இந்த பங்குல சாமியாரா இருந்தேன்னா இந்த மாதிரி நான் பகிரங்கமா பேச முடியாது. நீங்க என்ன சொல்லுவீங்க? அந்த குடும்பத்தை பிடிக்காது, அதனால அந்த குடும்பத்தை பத்தி பிரசங்கத்துல சொல்றாரு சாமியார் சொல்லுவீங்க. அப்படித்தானே சொல்லுவீங்க? அவர் பொதுப்படையா சொன்னா கூட அப்படித்தான் சொல்லுவீங்க. ஏன்? அவருக்கு சப்போர்ட் இங்க யாரும் இல்லை நினைச்சுக்கிட்டீங்க. இல்லையா? பின்னாடி ஒருத்தர் இருக்கிறார். இல்லையா? அதுக்கு தான் நற்கருணை சாபகத்தில் ஆண்டவர் எப்பொழுதுமே எப்பொழுதுமே இருக்கிறார். நீங்க என்னத்தை படிச்சோம்? முதல் வாசகத்திலிருந்து என்னத்தை படிச்சோம்? எப்படி இந்த கத்தோலிக்க திருவை வந்தது அப்படின்றத படிச்சோம். எங்க இருந்து படிச்சோம்? தொடக்கத்தில் ஆண்டவர் ஆணையும் பெண்ணையும் படைத்தார். இல்லையா? அதற்கு அடுத்து கடல்ல கடந்து வருகின்ற பொழுது எப்படி இருக்கிறார்? அவங்களோட நெருப்பு தணலாகவும் மேக தூணாகவும் நின்று வழி நடத்துகின்றார் அப்படின்றத பார்க்கிறோம். இப்படி வந்த திருச்சபையில இப்ப சமீப காலத்துல 16ஆம் நூற்றாண்டுல வந்த சமீப காலத்துல வந்த எந்த சபை? யார் வந்தாலும் வரட்டுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அங்க பார்க்க கூடாது, அப்படியே பார்த்துங்க. இல்லையா? பிரைஸ்லோ. அங்க பார்க்கலன்னு சொல்றவங்க மட்டும் சொல்லுங்க பிரைஸ்லோ. சின்ன சிறுசு. அப்ப என் ஆண்டவர் என்னோடு இருக்கின்ற பொழுது, என்னில் இருக்கின்ற பொழுது அந்த பவுலடியாருடைய அனுபவங்களில் நான் பேச வேண்டும். பேசுவது நான் அல்ல, என்னில் இருந்து பேசிக் கொண்டிருப்பவர் இயேசுவே. பார்ப்பது நான் அல்ல, என்னில் இருந்து பார்க்க செய்து கொண்டிருப்பவர் என் கிறிஸ்துவே. இன்னைக்கு நிறைய பேர், நிறைய குடும்பங்கள்ல ஏன் பிரச்சனை வருது? இறைவனுடைய பிரசன்னத்தை மறுத்து தொலைவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இஸ்ரேலர்களை போல. இல்ல, நீ ஒவ்வொரு நாளும் நீ சண்டையே போட்டாலும் எங்க வந்து நில்லு சத்தமா? ஆலயத்திற்கு வந்துரு. ஏன் வரணும் அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்பீங்க. ஆலயத்துக்கு வந்துட்டா மட்டும் நான் நல்ல பிள்ளை ஆயிடுவேனா? ஆவன். எப்ப அறிவிக்கப்படுகின்ற செய்தியை உன் காதுகளில் நீ கேட்கின்ற பொழுது நீ அதுவாக மாற்றப்படுகிறாய். ஆங்கில பழமொழி அழகா சொல்லுது, நீ எதை பார்க்கின்றாயோ அதுவாக மாற்றப்படுகிறாய், நீ எதை கேட்கின்றாயோ அதுவாக மாற்றப்படுகிறாய். அப்ப இந்த இடத்துல வந்து இறைவனுடைய செய்திய, இயேசுவினுடைய செய்திய நீ அன்றாட வாழ்க்கையில் உள்வாங்குகின்றாய் என்றால் நீங்க நினைக்கலாம் சாமியார் சொல்றதுனால நான் மாறிடுவேனா அப்படின்னு. இல்ல, சாமியார் சொல்ல வேண்டியது சாமியாருடைய கடமை. அந்த விதையை விளைவிக்கிறது யாருடைய கடமை? தூய ஆவியானவருடைய கடமை. நான் சொல்லிட்டு போயிடலாம், இந்த 3 நாள் மயக்க பிடிச்சு தொண்டை தண்ணி போக கத்த நான் சொல்லிட்டு போயிடலாம். அதை விளைவிப்பது யாருடைய கடமை? தூய ஆவியானவருடைய கடமை, என்னுடைய கடமை அல்ல. சொல்லுவது என்னுடைய கடமை. குருவாகிய என்னை அனுப்பி இருக்கின்றார் என்றால் சொல்லுவது என்னை பயன்படுத்துகின்றார். அவ்வளவுதான். அவருடைய கருவி, ஆண்டவருடைய கருவி. நான் அறிவிக்கின்றது என்றால் அது அவருடைய வார்த்தை, என்னுடைய வார்த்தைகள் அல்ல, நான் எழுதி வச்சு படிக்கிற வார்த்தைகள் அல்ல. இந்த இடத்துல வந்து நிற்கும் பொழுது எதை அவர் அறிவுறுத்துகின்றாரோ அதை நான் அறிவித்துக் கொண்டிருக்கின்றேன். அப்ப அதை விளைவிக்க செய்வது என்னுடைய கடமை அல்ல. ரோமையர்கள் திருமுகத்திலே 8வது அதிகாரம் 26வது வசனத்தை படித்தீர்கள் என்றால் உன்னுடைய பெரு மூச்சுக்களை கூட சொல்வாக்கியம் கொடுப்பது யாருடைய ஆவி? தூய ஆவி. பிரைஸ் தி லார்ட். தூங்குனவங்க மட்டும் சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். 3வது செயலுக்குள்ள போக போறோம்.
மூன்றாவது செயலுக்குள்ள போக போறோம். இதை நான் ஒரு மாடல் டெமோ காட்டியிருப்பேன். பண்ண வேண்டியது நீங்க. அது எப்ப பண்ணுவீங்கன்னா, இந்த திருப்பலிலாம் முடிச்ச பிறகு இங்க இருந்து அங்க என்ன வச்சிருக்கிறாங்க சட்டியில? சத்தமா சொல்லுங்க. தண்ணியா தீர்த்தமா? தண்ணி. எப்ப தீர்த்தமா மாறும்? மந்திரிச்ச பின்னாடி இல்லையா? அந்த மந்திரிச்ச தண்ணிய இந்த விளக்கு கையில கட்டாயம் எழுதி வச்சிருப்பீங்க, அப்படிதானே? வச்சிருக்கீங்களா இல்லையா? சத்தமா சொல்லுங்க, வச்சிருக்கீங்களா இல்லையா? அப்ப இந்த ஒளியாம் கிறிஸ்துவை அந்த நீராம் கிறிஸ்துவோடு என்ன செய்ய போறீங்க? என்ன செய்ய போறீங்க? நீங்க யாருக்கிட்ட இது நாள் வரையும் பேசாம இருந்தீங்களோ, முடியுமா? முடியாதா? பார்த்தீங்கன்னா செஞ்சு பாருங்க. அந்த ஒளி தான் உங்களுடைய அக்க ஒளி. இந்த ஒளி இங்க போகணும் அப்படின்னா மன்னிச்சு பாரு. ஆலயத்துல, ஆண்டவருடைய ஆலயத்துல முன்னாடி நின்று ஆண்டவருடைய ஒளிய, நீ வச்சிருக்கிற ஒளிய அவங்ககிட்ட கொடு. அவங்க வச்சிருக்கிற ஒளிய நீ பெற்றுக்கொள். அவங்க வச்சிருக்கிற தீர்த்தத்தை நீ எடுத்துக்க. நீ வச்சிருக்கிற தீர்த்தத்தை அவங்க எடுத்துட்டு ஒருவரோட குடும்பமா அப்படியே சேர்ந்து பகிர்ந்து இந்த இடத்துல மன்னிச்சுட்டு போயிட்டீங்கன்னா இந்த ஒளி உனக்கான ஆசீர்வாதம். உனக்கான ஆசீர்வாதம். இல்லைன்னா இந்த ஒளி இங்கதான் இருக்கும், இங்கதான் இருக்கும். இந்த ஒளி எனக்கு ஆசீர்வாதமாக மாறணும், என் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா மாறணும் அப்படின்னா உன்னால முடியும். மன்னிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? முடியுமா முடியாதா? சத்தமா முடியும். முடியும் நினைச்சுக்கிறீங்க. முடியாதுன்னு சொல்றவங்களுக்கு ஒரு சிம்பிள் எடுத்துக்காட்டு சொல்றேன். ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 5வது வசனம் அருமையா சொல்றாரு பவுலடியார் ரோமையர் மக்களுக்கு சொன்ன அதே இந்த வார்த்தையை இந்த இடத்துல அம்மாப்பேட்டையில் இருக்கிற உங்களுக்கு நான் சொல்றேன். என்ன சொல்றேன் அப்படின்னா, யார் ஒருவர் மன்னிக்க முடியாது அப்படின்றத அங்க நல்லா சொல்லிட்டாரு இல்லையா? இப்ப இந்த உயிர்ப்பினுடைய நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், கவலைப்படாதீங்க. நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். ஃபோர்ஸ் பண்றதுக்காக நான் வரவே இல்லை. அந்த செயலை செய்யவே மாட்டேன், அந்த செயலை செய்ய மாட்டேன். அப்ப நீங்களாம் நினைச்சு எனக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும், நீ இப்ப சேரல அப்படின்னா எப்பயுமே சேர மாட்டீங்க. இப்ப சேரல அப்படின்னா எப்பயுமே சேர மாட்டீங்க. இப்ப ஆசீர்வாதத்துக்கு உள்ள வரலைன்னா எப்பயுமே ஆசீர்வாதத்துக்கு உள்ள போக மாட்டேன். நானும் உங்க பங்குசாமியில வந்து குடிய எடு அப்படின்னு சொல்லவே மாட்டோம். உனக்கு நீ ஆசைப்படுற அந்த ஆசீர்வாதத்துக்கு உள்ள வரணும்னு ஆசைப்படுறீங்கன்னா எந்த குடும்பத்தோட எந்த நபரோட நீ பேச முடியாம இத்தனை ஆண்டு காலங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாயோ அதை உடைச்சு பாரு. உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும், உன் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும், உன்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கும், உன்னுடைய தலைமுறைகள் 7 தலைமுறைகளும் ஆசீர்வாதமாக அமையும். செஞ்சு பாரு. முதல் காரியம் எல்லாரும் செஞ்சோம், அது ஈஸி பாரு. அது ஈஸி. இப்படி திரும்புறதும் கையை கொடுக்கறதும் கையை வாங்குறதும் அது ஈஸி ஃபாதர் பண்ணிட்டோம். அடுத்த காரியம் என்ன செஞ்சீங்க? லெசன் பண்ணீங்க. அது ஈஸி ஃபாதர், அதையும் பண்ணிட்டோம். நான் சேலஞ்ச் பண்றேன், இதையும் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடம் ஆலய முற்றங்களில் இருந்து நீ ஆசீர்வதிக்கப்படுகின்ற பொழுது நீயும் உன் குடும்பத்தாரும் உன்னுடைய சந்ததியினர்களும் நிச்சயம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். பகையோடு வாழ்ந்து மன்னிக்க முடியாமல் வாழ்ந்து எதை அள்ளிக்கிட்டு போக போறோம்? ஒண்ணு இல்லைங்க. செத்தா நீங்களும் நானும் செத்த தூக்கி கல்லறையில போட்டு அமைக்கிட்டு வந்துருவாங்க, அவ்வளவுதான். போகும்போது சந்தோஷத்தோட போவோம் இல்லையா? அப்ப உயிர்ப்பின்ற உன்னதமான பரிசை நான் பெறணும். உயிர்ப்பினுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும். இந்த உயிர்த்தாரு எனக்காக உயிர்த்தாருங்க, என் குடும்பத்திற்காக, என்னுடைய பிள்ளைகளுக்காக, என்னுடைய தலைமுறைகளுக்காக உயிர்த்திருக்கின்றார் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். சத்தமா பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். அப்ப சொல்லிட்டீங்க எல்லாருமே. மௌனம் சம்மதத்துக்கு அறிவுரை இல்லையா? இந்த இடத்தை விட்டு போகும் பொழுது நிச்சயம் நீங்க எதை எடுத்துட்டு போவீங்க? இது ரெண்டையும் எடுத்துட்டு போவீங்க. இத இந்த இடத்துல நின்று ஆண்டவருடைய பிரசனத்துல நின்று ஒருவரோடு நீங்க பல நாட்கள் பேசாம இருக்கலாம், பல ஆண்டுகள் பேசாம இருக்கலாம். நீங்க இந்த இடத்துல இதை செஞ்சு பாருங்க. இந்த ஒளி உங்களுக்கான ஒளி. பிரைஸ் தி லார்ட். சத்தமா பிரைஸ் தி லார்ட். செய்வோமா செய்ய மாட்டோமா? குட்டி சிங்கம் சொல்லுங்க பாருங்க. செய்ய மாட்டோம். இதெல்லாம் அந்த வைராக்கியம். என்ன வார்த்தை படிங்க மாதாயி? உங்கள் கடின உள்ளமே உங்களை மனமாற விடலங்க. உங்களுடைய கடின உள்ளம் எப்படி கடினமாகிச்சு கேட்டு பாருங்க. அற்ப மனிதர்களுடைய வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்தை ஊடுருவுகின்ற பொழுது அற்ப